ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் வந்து ஜெவந்தி பூ இது 3rd ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ வந்து பூக்களை எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்காக பூக்களை எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், பூக்களெல்லாம் சூப்பராக பூத்துருக்காங்க. நம்ம வந்து எல்லா பூக்களையும் ஃபுல்லியாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது. எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணும்போதும் அப்படி தான். நம்ம நட்டு வளர்த்த செடியிலேருந்து பூக்கள் பறிக்கிறோம், பழங்கள் பறிக்கிறோன்னா, வெஜிடபிள்ஸ் பறிக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். அது வந்து சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு மொத்தமாக டோட்டல் காமிக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஒரு பூவையாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து சும்மா வந்து ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் அப்படின்ற வீடியோலாம் போடும்போது ஒரு சிலருக்கு வந்து அது பார்க்குறதுக்கு அந்தளவு லைக்கிங் இருக்காது. உங்களுக்கு லைக்கிங்காக இருக்கா, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நான் ஒரு கை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கை வச்சு பூ பறிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இவ்வளோ பூ கிடச்சிருக்குது. இன்னும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடியலை. இதுக்கு வந்து நான் ஃபர்டிலைசர் கொடுக்குறது இங்கே பாருங்கள், சாணி உரம் தான் கொடுத்துருக்கேன். இது போக சாணி உரம் இல்லாத டைமில் வந்து நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, புளிச்ச மாவு கரைசல், புளிச்ச மோர் கரைசல், இந்த மாதிரி தான் கொடுக்குறது பிளான்ட்ஸுக்கு எல்லாமே. அப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகு வந்து அரைச்சி அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கோமியத்து கூட மிக்ஸ் பண்ணியும் ஸ்ப்ரே பண்ணுவேன். அது ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து பூச்சி தொந்தரவு வந்து அட்டாக் ஆகிரும். நம்ம வந்து கவனிக்காமல் விட்டோன்னா மொத்தமாக போயிடும். ஸோ வந்து அந்த அனுபவம் வந்து எனக்கு இருக்குது. கவனிக்காமல் விட்டு நிறைய செடியெல்லாம் வந்து நாங்கள் வந்து காஞ்சி எல்லாம் எடுத்து விட்டுட்டோம். மொட்டு வச்சு நமக்கு வந்து பலன் தராமலே போயிடுச்சு நிறைய பிளான்ட் எல்லாம். ரெகுலராக வந்து நம்ம வந்து கவனித்து ஃபர்டிலைசரெல்லாம் கொடுத்துட்டு இருந்தப்போ வந்து நமக்கு வந்து நல்லா ஈல்டு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போது வந்து இடையில ஒரு ரீசெண்டாக நம்ம வந்து சரியாக கவனிக்கலை. ஸோ வந்து நிறைய செடி வந்து நமக்கு அப்படியே காஞ்சி போச்சு. இப்போ தான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்த பிளான்ட்டும் 3rd ஹார்வெஸ்ட் தான். பட் வந்து இது வந்து அந்த செடி அளவுக்கு பெரிய செடியாக இல்லை, கொஞ்சம் சின்ன செடியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பூக்கள் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதான், ஃபுல்லாக பறித்து முடிச்சாச்சு. இனி வந்து வேறு எந்த ஜெவந்திலெல்லாம் பூ இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நாட்டு மஞ்சளில் வந்து ஒன்றே கண்ணு ஒரே ஒரு பூ இருக்குது. அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். வேறு இன்னும் இந்த கலர் சாமந்தியெல்லாம் இங்கே பாருங்கள், மொட்டு இன்னும் விரிய ஸ்டார்ட் ஆகலை. ஸோ விரிய ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய எல்லா ஜெவந்திலையுமே மொட்டு வச்சுருக்குது. ஆனால் இன்னும் வந்து இந்த வளர்ந்து இன்னும் விரிகிற ஸ்டேஜ் ஆகலை. அப்புறமா வந்து இங்கே ஒரு கலர் ஜெவந்தி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பூ தான் வந்து ஃபுல்லி வந்து நமக்கு விரிஞ்சிருக்குது. இது வந்து இன்னும் விரியலை, ஃபுல்லாக விரியலையா, ஏதோ ஒரு பூச்சி ஏதோ இதாக இருக்குது போல் இருக்குது. ஸோ வந்து இந்த பூ அழகாக இருக்குது. இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இனி இன்னும் இருக்குது ஜெவந்தி பூ, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வயலட் கலர் சாமந்தி செடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் வந்து என்னால் கொடுக்குறதுக்கு முடியலை. ஏன்னா ரீசன் நீங்களே பாருங்கள், கீழே வந்து இப்போ தான் ஒரே ஒரு நாற்று வருது. இந்த சாமந்தி செடியில் எல்லாமே வயலட் தான் இருந்துச்சு. எதுவுமே நாற்று வராமலே பூ பூத்து காஞ்சும் செடி போயாச்சு. நிறைய செடி வந்து இருக்குது. பட் நாற்று வருமானு தெரியல. நாற்று வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு செப்பரேட் பண்ணி வச்சுட்டு வேறு ஏதாச்சும் கிடச்சா நான் வந்து வாங்கி சேல்ஸுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு போவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வயலட் கலரு. சாரி, என்னால் தர முடியாததுக்கு. நாட்டு ரகம் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து என்னன்னு தெரில, கண் எதுவுமே வரல.
ஸோ வந்து நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது. நான் இப்போ ஜெவந்தி பூ மட்டும் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நமக்கு வந்து இவ்வளோ ஜெவந்தி பூ கிடச்சிருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.